Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கேக் க்ரீம். பொதுவா கேக்னாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் குட்டீஸ்னா சொல்லவே வேணாம், ரொம்ப பிடிக்கும். அது க்ரீம் கேக்னா ரொம்ப பிடிக்கும். இந்த க்ரீம் தாங்க இப்ப நம்ம செய்ய போறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க. சீக்கிரமா செஞ்சிடலாம். நார்மலா நீங்க விப்பிங் க்ரீம், குக்கிங் க்ரீம்ல செய்யற மாதிரி அதை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேணாம். இது நீங்க வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம். ஸ்டேபிளா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: முட்டை 2, லெமன் ஜூஸ் 1/2 டீஸ்பூன், ஜீனி 1/2 கப், நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், நீங்கள் நார்மல் ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம், உப்பு 1 பிஞ்ச், வெனிலா எசன்ஸ், அப்படி இல்லைன்னா வேறு எந்த எசன்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏலக்காய் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது முட்டை நீங்கள் சப்போஸ் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஒரு 1/2 hour முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இது செய்ய ஆரம்பிங்க. முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு மட்டும் தான் இப்போ நமக்கு தேவை. மஞ்சக்கருவை நம்ம எடுத்துடலாம் தனியாக. இப்போ 2 முட்டையிலுமே இதே மாதிரி தனியாக பிரித்து எடுத்துக்குவோம். ரொம்ப ஈஸிங்க இந்த க்ரீம் செய்கிறது. நம்ம ஈஸியாக எல்லோரும் வீட்லேயே செஞ்சிடலாம். இப்போது 2 முட்டையிலையும் உள்ள அந்த வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்கலாம். வெள்ளைக்கரு ஃபுல்லாக இப்போ எடுத்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் உப்பு, அதுக்கப்புறம் சுகர் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஃபோக்கோ அப்படி இல்லைன்னா ஒரு விஸ்கோ அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்ல, ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா பீட் ஆகி அந்த சுகர்லாம் மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சி அது ஒரு மாதிரி முறையாக அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்தில் நல்லா பிசுப்பாக வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா போதும். இப்படி வந்துச்சுன்னா இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. ரொம்ப ஆற வைக்கணும் இல்லை, கொஞ்சமாக வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இதை ஒரு பெரிய பவுலுக்கு ஊற்றிக்கலாம். அப்படின்னா தான் நம்ம பீட் பண்ணும்போது வெளியில் தெரிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்து அது எல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க. நம்ம இதில் அதுக்கப்புறம் எசன்ஸ் சேர்க்க போகிறோம். என்கிட்ட பனானா எசன்ஸ் இருந்துச்சு, நான் அதை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் விஸ்க் வச்சு கூட பீட் பண்ணலாம். ஆனால் சப்போஸ் நீங்கள் விஸ்க் வச்சு பீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் மிக்சியில் கூட இதை ட்ரை பண்ணலாம். ஆனால் மிக்சியில் பண்ணிங்க அப்படின்னா மிக்சி சீக்கிரமாக ஹீட் ஆயிரும். அதனால் நீங்கள் ஆஃப் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதுலேயும் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு மிக்சியில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சீக்கிரமாக அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இதை அப்படி கொஞ்சமாக பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் ஆரம்பித்து அப்படி கொஞ்சம் மீடியம் ஸ்பீடு வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 2 3 அப்படியே ஆரம்பித்து உங்களோட எலக்ட்ரிக் பீட்டர் எந்த ஸ்பீடு வரை இருக்கோ அது வரைக்கும் ஹை வரைக்கும் கொஞ்சமாக கூட்டி நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு க்ரீம் ரெடி ஆயிருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இப்படி இழுத்துட்டு இப்படி விட்டோம்னா அப்படி நல்லா அந்த க்ரீம் மாதிரி ஷேப்பில் வைக்கிறோமோ அப்படியே இருக்கணும். ஆரோ மாதிரி இப்படி நிற்கணும். இதுதான் கரெக்டான ஒரு டெக்ஸ்சர். நமக்கு சூப்பரான கேக் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்லேயே நம்ம சூப்பராக கேக் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் கூட இதில் முட்டை ஸ்மெல்லாம் இருக்காதுங்க. நம்ம அதுக்கு தான் அந்த எசன்ஸ்லாம் சேர்க்குறோம். ரொம்ப சூப்பராக அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற கேக் க்ரீம் மாதிரியே இருக்கும். இதை நீங்கள் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்லாம் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். நான் எவ்வளோ நேரம் கமத்தி வச்சுருக்கேன், ஆனால் கீழே விழவே இல்லை. பார்த்தீங்களா? சூப்பரான க்ரீம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் கேக் க்ரீம் ட்ரை பண்ணலைன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஈஸியாக வீட்டிலே கேக் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு? பாருங்கள், நான் இப்போ அதை எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக வருது அப்படின்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை வச்சு நான் நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி போட போகிறேன். சூப்பரான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஒரு ஸ்நாக் ரெசிபி. உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமாக அந்த ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த ரெசிபியும் நீங்கள் பாருங்கள். இந்த சூப்பரான கேக் க்ரீம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபிஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். Thank you friends.